ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான். திங்கக்கிழமைக்குள்ள வீடியோ. அத்தை காலையிலே எழுந்திரிச்சு 2 பால் செம்பு பீச்சி வச்சுருந்தாங்க. ஏன் தான் அப்படின்னு கேட்டேன். அம்மு முன்ன மாதிரி வீட்டுக்கு வர மாட்டேங்குது. அம்முனா எங்கள் வீட்டு மாடு தான். சாயங்காலம் வீட்டுக்கு வராதனால அத்தை சாயங்காலம் டீ போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செம்பு பால் பீச்சி வச்சுருந்தாங்க. ஒரு செம்பு டீ போட்டுட்டு இன்னொரு செம்பை வாட்டர் பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஏன்னா ஈவினிங் டைமில் டீ போடுறதுக்கு. அப்படியே வீடு வாசல் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு முத்தத்தையும் கூட்டிகிட்டு தண்ணிலாம் தொளிச்சாச்சு. நான் இருந்தால் மட்டும்தான் தண்ணி தொளிப்பேன். எங்கள் அத்தைனா சாணி கரைச்சி தான் தொளிப்பாங்க. கோலப்பொடி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சரி சும்மா அது கம்பி கோலம் போடலான்னு தான் போட்டேன். இது 7 புள்ளி நேர் புள்ளி 1 முடியா எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்த கோலம். ஆனால் மறந்து போச்சு. ஒரு சில புள்ளியை நானே கையில் அடிச்சு விட்டுட்டேன். ஏன்னா எப்படி போடணுன்னே தெரியல அப்படின்னு. இந்த பட்டி என் பக்கத்துலேயே தான் தெரியுவான் எப்போ பார்த்தாலும். நேராக கிச்சனுக்குள்ளே போய் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாலும் அப்படியே பொங்கி ரெடியாக இருந்ததா, அப்படியே எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தாச்சு. ஒரு அப்புத்தா அவங்க தான் டீ குடிப்பாங்க, மாமா பால் தான் குடிப்பாங்க, எனக்கும் பால் தான் குடிப்பேன். டீ எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு அத்தை எப்போவுமே வெளி வேலை தான் பார்ப்பாங்க. அதுவும் கேட்டு போடுறது தான் அத்தைக்கு வேலையே. ஏன்னா அப்படி கேட்டு இல்லைன்னா மாடுலாம் உள்ளே வந்துடும், கண்டெல்லாம் தின்றோம் அப்படின்னு. நான் அப்படியே பாட்டி கேட்டுகிட்டே ஜாலியாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோசை தான் மாவுலாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். எங்கள் மாமா எனக்கு கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் இருந்தது, பழைய கஞ்சி இருந்ததா. மாமா தயிர் ஊற்றி கத்திரிக்காய் எண்ணெய் சாப்பிடுவாங்க அப்படின்னு கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் போட்டுட்டு அப்படியே தோசைக்கு சட்னிக்கு தக்காளி தான் நறுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாமா அங்கிட்ட ஒரு பக்கம் கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் ரெடி ஆகிடுச்சா, அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சட்னிக்கு தாளிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தது. பட்டுக்கும் டைகருக்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கு மீன் குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதையும் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சின்ன வெங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். ஏன்னா உரிக்கும்போது கண் அழுக வருது அப்படின்னு. அதையும் உரிச்சு விட்டுருக்கும் போதே எங்கள் மாமா எனக்கு ரசம் வச்சு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. அத்தையும் கொஞ்சம் மிளகு தூக்கலாக வச்சு கொடு அப்படின்னு சொன்னேன். நான் நார்மலாக நான் எதாவது செய்யும்போது எங்கள் மாமா ஏதாவது கேட்டால் பண்ணி கொடுக்க மாட்டேன். பட் எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரே தலை சுத்தல் வாந்தி அப்படின்னு இருக்கிறதுனால சரி இன்றைக்கி ஒரு நாள் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு கொஞ்சம் மிளகு தூக்கலாக ரசம் தான் வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரசம் வைக்கிறதா இருந்தால் சாப்பாடும் வைக்கணும் அப்படின்னு அத்தை ஒன் சைடு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டாங்க. நான் அப்படியே மிளகு தூக்கலாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கே வந்தது, மிளகு சீரகம் போடுவாங்களே, சீரகம் போட மறந்துட்டு அப்புறம் மறுபடியும் சீரகத்தை போட்டு அரைச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படி இப்படியே இருந்தது. மாவு எடுத்து வச்சது, சட்னிக்கு தாளித்ததுன்னு அது அப்படி இப்படியே இருந்தது. அத்தையும் சமைச்சிலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பிட வாங்க மாமான்னு சொன்னேன். மாமா எனக்கு கொஞ்சமாக தயிரில் கரைச்சி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அத்தை கரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சாப்பாடு நான் ஊதி வடித்து ரெடி பண்ணிட்டு அடுத்து வாங்க மாமா சாப்பிட அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளியில் போய் இட்லி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் எங்கள் மாமா என்ன கேட்டாலும் நான் ஸ்பெஷலாக பண்ணி தரவே மாட்டேன். இப்படி தான் பாதியிலே போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சாப்பாடும் வச்சாச்சு அப்படின்னு சட்னிக்கு ரெடி பண்ணது. அப்புறம் மாவு எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஏன்னா அப்புறம் அது தோசை ஊற்றி என்ன ஆகுது, அப்புறம் சாப்பாடு அத்தை சேர்த்து சமைச்சிட்டாங்க அப்படின்னு அப்படியே காலையில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. மதியத்துக்கு ரசம் இருந்ததா அத்தை அதனால் பக்கத்து தாத்தா மரத்தில் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே பைப்பில் தண்ணி வந்தது, சும்மா கொஞ்சமாக தான் குடம் இருந்தது. அதனால் நானே பிடிச்சி வைக்கிறேன் அப்படின்னு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்தேன். அத்தை கீரை பறித்து வீட்டில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க. நானும் அப்போ தான் கதை பேசிகிட்டே ஆஞ்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அத்தை ஆஞ்சு முடித்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. எனக்கு முருங்கைக்கீரை அவ்வளோ செய்ய தெரியாது, அதனால் அத்தையே செய்ய சொல்லியாச்சு. அப்படியே செஞ்சுட்டு முருங்கைக்கீரையே எடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஒர்க் பண்ணும்போது தான், ஸ்கூல் படிக்கும்போது தான் தெரியல, அந்த நாயினி சீரியல் பாலிமர் டிவியில் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை கலைஞர் டிவியில் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அத்தை தூங்கவும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் இருந்ததா துவைக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது தான் நைட்டி பாக்கெட்டில் என்னமோ இருந்தது. காசாக இருக்குமோ அப்படின்னு ஆர்வமாக பார்த்தேன். காசு தான் ஒரு 10 ரூபா இருந்தது. அப்படியே எடுத்து வச்சுட்டு 2 தனித்தனி ட்ரெஸ் இருந்ததுனால தனித்தனியாக ஊற வச்சு, ஏன்னா ஒயிட் கலரில் சாயம் பிடிச்சிடுச்சா அப்படின்னு ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கம்மாக்கரையில் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊர் கம்மாக்கரை செம்மையாக இருக்கும். அப்படியே சிலுன்னு காற்றடிக்கும். அதோட பசிச்சிருச்சா, அதோட முருங்கைக்கீரை அந்த ரசம் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குமா. அப்படியே சாப்பிட்டாச்சு. துவைக்கலான்னு போனேன். இந்த காக்கா தொல்லை தாங்க முடியலை. எங்கள் வீட்டில் என்னன்னு தெரியல, இந்த காக்கா ஒரு வாரமாக வீட்டில் இருக்கிற எல்லாரையும் துரத்தி கொத்துது. எங்கள் மாமா அது கூட எதுவும் கிளச்சி விட்டுட்டாரான்னு தெரியல.
நான் ரொம்ப நேரமாக அதோடு துவைக்கவே எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னா அப்புத்தாவை கூப்பிட்டு பக்கத்தில் கம்போடு உட்கார வச்சுட்டு தான் ட்ரெஸ் துவைச்சேன். ஏன்னா மேலே வந்து கொத்திட்டு போச்சு, அதனால் பயமாக இருந்தது. அதோட ஈவினிங் டைமில் டீ போடலாம் அப்படின்னு அத்தைக்கும் அப்புத்தாக்கு மட்டும்தான் டீ போட்டேன். எனக்கு பிஸ்கட் இல்லாதனால பிடிக்காது, டீ சாப்பிட மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு தலையை லைட்டாக சீவிட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனால் பால் பொங்கி இருக்கிறதோட சிலிண்ட்ரு முடிஞ்சு போச்சு. ஐயோ சாமி, எனக்கு அவ்வளோதான் சோலி முடிஞ்சு. சிலிண்ட்ரு இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குமா, அடுப்பில் தான் அந்த காலத்தில் சமைச்சாங்க. பட் இப்போ வந்து சிலிண்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு மூஞ்சே மாறி போச்சு. அத்தை சரி விடு, இன்றைக்கி அடுப்பில் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடு, நான் வெளியே அடுப்புலேயே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கருவாட்டு கலனி தான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் தக்காளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். அத்தை வெளியே அடுப்புலேயே சாப்பாடும் வச்சு குழம்பும் வச்சுட்டாங்க. பாவம் அத்தைக்கு தான் இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகம். சிலிண்டர் இருந்திருந்தால் நான் சிலிண்டரில் குழம்பு வச்சுருப்பேன், அசா சாதம் மட்டும் வச்சுருப்பாங்களா. அத்தைக்கு அப்படியே பேச்சு துணைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே கதை பேசிகிட்டே இருந்தேன். அத்தை குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கொதித்ததும் இறக்கி கொண்டு வா, நான் சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு போனாங்க. அவ்வளோ நேரம் எரிஞ்ச தீ நான் வந்து உட்காரும்போது மட்டும் அமர்ந்து போச்சு. அப்புறம் என்ன, எப்போது மாதிரி தான் ஊதி லைட்டாக குழம்பு கொதிச்சதுமே இறக்கிட்டு போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் அதில் உட்கார முடியல, கண்ணெல்லாம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் மட்டும் காய்ச்சி தயிருக்கு உரமும் ஊற்றி வச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே கிடந்ததா. எனக்கு பாத்திரம் கிடந்தாலே பிடிக்காது, காலையில் எந்திரிக்கும் போது க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் அம்புட்டு பாத்திரத்தையுமே கழுவிட்டு எல்லாம் வேலையுமே முடிச்சுட்டு கிச்சன் லைட்டாக மாற்றிட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.